ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி பார்த்தோம்னா எப்படியாவது மருதுவை நம்ம ஆதாரத்தோடு நம்ம அரெஸ்ட் பண்ணி தீரணும். அது மட்டும் இல்லாமல் ரேவதியோட கல்யாணத்துக்கு முன்னுக்கிட்டே இது நடந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஒரு பக்கம் பார்த்தோம்னா முருகனை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா அவங்க சந்திரகலாட்ட சிவனாண்டி ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க. இங்கே பாரு, எப்படி கல்யாணத்துக்கு முன்னுக்கிட்டே இந்த முருகனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு கார்த்தி ரொம்பவே தீவிரமாக இருப்பான். அதனால் அந்த கல்யாணத்தை நம்ம இன்றைக்கே வச்சிடணும் அப்படின்னு சொல்லவும் இதை கார்த்தி கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்கவே மாட்டேன். அப்படிங்கும்போது நீங்கள் சொல்கிறது சரிதான், ஆனால் என்ன பண்ணுறதுக்கு, எப்படி எங்கள் அக்காவை சம்மதிக்க வச்சு இந்த கல்யாணத்தை நம்ம நடத்துறது அப்படிங்கவும் அப்போ பார்த்தோம்னா சிவனாண்டி ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க. இந்த திட்டமும் அவங்க சந்திரகலாவுக்கு ரொம்பவே சரின்னு படுது. அடுத்ததாக ஒரு சாமியாரை அவங்க வரவழைக்கிறாங்க. இது எல்லாமே சிவனாண்டி சந்திரகலா போட்ட திட்டமாக தான் இருக்குது. சாமியார் வேஷம் போட்டு அவங்க சாமுண்டீஸ்வரியோட வீட்டுக்கு வரவும் சாமுண்டீஸ்வரியும் வாங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுறாங்க. அப்போ பார்த்தோம்னா இந்த சாமியார் என்ன சொன்னாலும் கரெக்டாக நடக்கும் அப்படிங்கிறத ஒரு யூகத்தை சாமுண்டீஸ்வரி மனசில் அவங்க பதிய வச்சுருந்தாங்க சந்திரகலா. இதனால சாமுண்டீஸ்வரியும் அவங்க சாமியார் சொல்கிறதே அவங்க கேட்டு நடக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ சாமியார் சொல்லிட்டாங்க, இங்கே பாருமா, உன் பொண்ணுக்கு கல்யாணம் வைக்கணும்னு சொல்லிட்டு நீ முடிவெடுத்துருக்கிற, ஆனால் அந்த கல்யாணத்தை அன்னைக்கு நடத்தினேன்னா உனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே ஏற்படும். இதனால கல்யாணம் கூட நின்று போயிடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சாமுண்டீஸ்வரிக்கு கார்த்தி மேலே தான் சந்தேகம் வருது. ஆமாம், இவர் சொல்கிறது கரெக்டு தான், அந்த கார்த்தி சும்மா இருக்க மாட்டான், எப்படியாவது அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அவன் யோசனை பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி நினைக்கவும் அதனால இந்த கல்யாணத்தை இன்னைக்கே இப்பவுமே கொஞ்ச நேரத்தில் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே சாமுண்டீஸ்வரிக்கு அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சாமி சொல்லிட்டு இருக்கிறீங்க, இப்பவுமே இந்த கல்யாணத்தை பண்றதுக்கு அப்படிங்கும்போது, ஆமா, உன் பொண்ணு கழுத்துல நல்லபடியா தாலி ஏறணும், உன் பொண்ணுக்கும் இந்த மாப்பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி நீ நினைச்சேன்னா இப்பவுமே நீ பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் நீ ஊரறிய வேணா வேற கல்யாணம் பண்ணிக்கோ, அதாவது ஊரறிய அப்புறமா வேணா நீ ரேவதிக்கும் மருதுவுக்கும் கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனா இந்த நிமிஷம் கல்யாணம் நடந்தா மட்டும்தான் அந்த கல்யாணம் நடக்கும். அப்படி இல்லைன்னா நீ பார்த்து வச்சிருக்கிற முகூர்த்தத்தில் இந்த கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லி நினைச்சேன்னா கண்டிப்பா கல்யாணம் நடக்கிறதுல பெரிய தடங்களே வரும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதவே சாமுண்டீஸ்வரிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. உடனே சந்திரகலா சாமுண்டீஸ்வரியை தனியாக அழைச்சிட்டு போறாங்க. அக்கா நீ வான்னு சொல்லி அழைச்சிட்டு போவோம். இங்க பார்த்தோம்னா ராஜராஜன், மயில்வாகன, ரேவதி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இந்த மாதிரிக்கு ஒரு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அப்போ சந்திரகலா சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு, இந்த சாமியார் இவ்வளோ தூரம் சொல்கிறாருன்னா கண்டிப்பாக அவர் சொல்கிறதுல ஒரு உண்மை இருக்க தான் செய்யுது. ஏன்னா இந்த கார்த்தி சும்மா இருக்க மாட்டான், ரேவதிக்கு நடக்க போகிற கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக அவன் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவான். நம்ம வீட்டில் தான் இத்தனை பேர் அவனுக்கு சப்போர்ட்டாக இருந்துட்டு இருக்காங்களே, அதனால் அந்த கல்யாணத்தை எல்லாரும் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து நிறுத்துறதுக்காக ஏதாவது ஏற்பாடு பண்ணுவாங்க. அதனால சாமியார் சொன்ன மாதிரிக்கே இப்போவுமே இந்த கல்யாணத்தை நடத்திடுறது தான் நாங்கள் நல்லது அப்படின்னு சந்திரகலா சொல்லவும் இப்படி கேட்டதுமே சாமுண்டீஸ்வரிக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, அக்கா சாமியார் சொன்னது நீ கவனிச்சியா, அதாவது இப்போதைக்கு இந்த கல்யாணத்தை நடத்திடுங்க, அதுக்கப்புறம் ஊரறிய நீங்க பார்த்த முகூர்த்தத்திலேயே இன்னொரு தடவை தாலி கட்ட வைங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சுதுன்னா அதுக்கு பிறகு கார்த்தியால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லவும் இப்படி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணியிருந்தாங்க சாமுண்டீஸ்வரியை. அதனால சாமுண்டீஸ்வரி ஒரு கட்டத்தில் சந்திரகலாவும் சாமியார் சொல்றதும் உண்மைதான், ஏன்னா கார்த்தி சும்மா இருக்க மாட்டான், ஒவ்வொரு தடவையும் அவன் எவ்வளவு தூரம் இடைஞ்சல் கொடுத்து கடைசியில் அவன் கையால தான் எல்லாமே செய்யற மாதிரி காய்ச்சுது. அதனால ரேவதி கழுத்துல மருதுவை தாலி கட்ட விடாம பண்றதுக்காக அவன் என்னன்னாலும் பண்ணுவான். அதான் அந்த வீட்டுக்குள்ளேயே அவனுக்கு சப்போர்ட்டுக்கு ஆளு தான் இருக்குதுல்ல, அதனால இவங்க சொன்ன மாதிரிக்கே இப்பவுமே இந்த கல்யாணத்தை நடத்திடலாம் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி ஒரு முடிவுக்கு வந்துருந்தாங்க. சரி சந்திரா, நீ சொல்றது சரிதான், இந்த கல்யாணத்தை இப்பவுமே நடத்திடலாம் அப்படிங்கவும் உடனே சந்திரகலா நல்ல வேலையா இவ ஒரு முடிவுக்கு வந்துட்டா, இவளை ஒரு முடிவுக்கு கொண்டுட்டு வர்றதுக்குள்ளேயே நம்மளுக்கு போதும் போதுன்னு ஆயிருது, இவ ஒரு கெட்டவன் கையில் இவன் மாட்டணும், அதுதானே என்னுடைய திட்டமே அப்படின்னு ரேவதியை பற்றி அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா இப்பவுமே இந்த கல்யாணத்தை பண்ணுறதுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படிங்கவும் இது கேட்டதுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே சாமுண்டீஸ்வரிக்கு எதிராக எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த கல்யாணத்துக்கு நாங்கள் யாருமே சம்மதிக்க மாட்டோம் அப்படிங்கும்போது, இங்கே பாருங்க, என்ன இருந்தாலும் சரிதான், ரேவதிக்கும் மருதுவுக்கும் கல்யாணம் நடக்க போகிறது நிச்சயமாகி போச்சுது. அப்படி இருக்கும்போது அது அன்னைக்கு நடந்தானே இன்னைக்கு நடந்தானே, அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அந்த கார்த்தியால் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அதனால தான் சாமியார் சொன்ன மாதிரிக்கு இந்த கல்யாணத்தை இப்பவுமே நடத்தணும்னு சொல்லிட்டு நான் முடிவெடுத்துட்டேன். என்ன ரேவதி, நான் சொல்கிறது கரெக்டு தானே அப்படிங்கும்போது இப்போ ரேவதி சொல்கிறாங்க, அம்மா எதுக்குமா நாளை கழிச்சு இந்த கல்யாணத்தை நடத்திக்கலாம் அப்படிங்கும்போது, இங்கே பாரு ரேவதி, சாமியார் சொன்ன விஷயத்தை நீ கேட்டு தானே இருந்த, அதனால அன்னைக்கு நடந்தானே இன்னைக்கு நடந்தானே, மாப்பிள்ளை இவர் தானே, அதனால நீ போய் ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லவும் அப்போ ரேவதிக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லாமல் அவங்க ரெடி ஆகிட்டு வராங்க. அடுத்து இந்த விஷயத்தை பற்றி கார்த்திகிட்ட சொல்லும் போது இப்போ கார்த்தி சொல்கிறாங்க, கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை ரேவதி நடத்த விட மாட்டா, அவளே தடுத்து நிறுத்துருவா, அதனால நான் வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு கார்த்தி மயில் வாகனத்துட்டு சொல்லவும் இதனால மயில் வாகனத்துக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. அடுத்து பார்த்தோம்னா அவங்க ரேவதியும் மருதுவையும் ஜோடியாக நிற்க வைக்கிறாங்க. அப்போ மருது கையால் ரேவதிக்கு தாலி கட்ட போகக்கூடிய நேரத்தில்
ரேவதி வந்து நினைக்கிறாங்க, ஐயோ எனக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை, கார்த்தி எப்படியாவது வந்துடுவார்னு சொல்லி நினச்சேன், ஆனால் அவர் ஆளே காணலையே, இந்த தாலி என் கழுத்தில் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த அம்மன் சாமியை அவங்க நினச்சிக்கிட்டு தாங்க. ஆத்தா நான் என்ன நினச்சி பொங்கல் விட்டேன், என் கழுத்தில் தாலி ஏறுறதா இருந்தால் அது அதாவது கார்த்தி மாமா கையால் மட்டும்தான் என் கழுத்தில் தாலி ஏறுன்னு சொல்லி நினச்சேன், அதனால் வந்து அப்படியே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரேவதி வந்து அப்படியே நினச்சிட்டு இருக்கவும், அப்போ எங்கே பார்த்தோம்னா திடீர்னு ராஜராஜன் வந்து நெஞ்சு பிடிச்சிட்டு கீழே விழுந்துருந்தாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத எல்லாரும் ஓடி வராங்க. அப்போ மருது வந்து ரேவதி கழுத்தில் தாலி கட்டுறதுக்காக மருது கையில் தாலி வச்சுட்டு இருக்கவும், இப்படி வந்து அவங்க ராஜராஜனுக்கு வந்து நடந்ததுனால எல்லாரும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரவும், அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து என்னங்க உங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கும்போது, அத்தை மாமாவுக்கு ஏதோ வந்து நடந்து போச்சுது, அவருக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லாதவர், என்ன நடந்துச்சோ தெரியல, நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகணும் அப்படிங்கவும், உடனே சாமுண்டீஸ்வரியும் வந்து ஆமாம் மாப்பிள்ள நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகலாம் அப்படிங்கும்போது, உடனே சந்திரகலா வந்து ஐயோ இது என்னது இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது, இது அநேகமாக இவங்களாம் சேர்ந்து போட்டு திட்டமாக தான் இருக்கும், ரேவதி கழுத்தில் அந்த மருது தாலி கட்டக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இவங்களே போட்ட நாடகமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு சந்திரகலா நினைக்கவும், இப்படி நம்மளை ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து அவங்க ராஜராஜனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சேர்க்கறதுக்காக சாமுண்டீஸ்வரி எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து ரேவதி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒரு பக்கம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வருத்தமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த கல்யாணம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ரேவதி வந்து பதட்டமாகவும் இப்போ ரோஹிணி வந்து சொல்கிறாங்க, ரேவதி நீ கொஞ்சம் அமைதியாக இரு, இது எல்லாமே வந்து நாடகம் தான் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே ரேவதி அதிர்ச்சியோட ரோஹிணியை பார்க்குறாங்க. என்னக்கா என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் உன் கல்யாணத்தை நடக்க விடாமல் பண்ணுறதுக்காக நாங்களாம் போட்ட நாடகம் தான் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே ரோஹிணி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து சந்திரகலா வந்து சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி, என்னங்க நம்ம நினச்ச மாதிரிக்கு இங்கே நடக்கலை, இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லவும், இது எல்லாம் இவங்க சேர்ந்து போட்ட திட்டமாக தான் இருக்கும் அப்படிங்கும்போது உடனே சிவனாண்டி அதிர்ச்சடைகிறாங்க. என்ன சந்திரா சொல்கிறேன், இந்த மாதிரிக்கு நடந்து போச்சா, நம்ம நினச்ச மாதிரிக்கு அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணத்தை பண்ணலை அப்படிங்கும்போது, ஆமாங்க இவங்க என்னென்னமோ நாடகத்தை போட்டு இப்படி கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லவும், இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது, சரி என்ன அதாவது இன்னும் ஒரு நாள் தானே இருக்குது இந்த கல்யாணத்துக்கு, அப்போ இவங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா வந்து மயில்வாகனம் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ வந்து கார்த்தி வந்து திட்டுறாங்க, என்னங்க இந்த மாதிரிக்கெலாம் வந்து நாடகம் போட்டிருக்கிறீங்க அப்படிங்கும்போது, வேறு என்ன சகலை பண்ணுறதுக்கு, எப்படியாவது ரேவதியோட கல்யாணத்தை நிறுத்தணும், அதுக்காக தான் நானும் மாமாவும் ரோகிணி சேர்ந்து இந்த மாதிரிக்கு ஒரு திட்டத்தை போட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்காக மாமாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு திட்டத்தை போடுவீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, வேறு என்னப்பா பண்ணுறதுக்கு, அதனால தான் நாங்கள் இந்த மாதிரிக்கு போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லவும், அடுத்ததாக பார்த்தோம்னா இப்போ மாமா நல்லா தானே இருக்கிறாங்க அப்படிங்கும்போது, மாமாவுக்கு தான் உடம்பே சரியில்லாமல் இல்லையே, நல்லா தானே இருக்கிறாரு, நாங்கள் போட்டு திட்டம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வராங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து என்னங்க இப்போ உங்களுக்கு பரவாயில்ல அப்படிங்கும்போது, ஆமாம் ஈஸ்வரி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இப்போ சந்திரகலா வந்து அப்படியே பார்த்து மறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது இங்கே பார்த்தோம்னா வந்து மருது வந்து முருகனுக்கு ஃபோன் பண்ணலாம், ஏன்னா முருகன் என்னாச்சுது, நம்ம வந்து கார்த்தியோட ஆஃபீஸில் தானே அவன் வேலை பார்க்குறான், என்னாச்சு தெரியலையேன்னு சொல்லிட்டு முருகனுக்கு ஃபோன் பண்ணவும், அப்போ முருகன் வந்து ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. அப்போ சொல்லுங்கள் சார் அப்படிங்கும்போது, ஆமாம் இப்போ நீ எங்கே இருக்கிற, கார்த்தியோட ஆஃபீஸில் தானே ரெண்டு பேரும் வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க, நம்ம போட்ட திட்டம்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது, உடனே முருகன் வந்து இல்லை சார் இங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா கதையும் சொல்கிறாங்க. இது கிட்டதுமே மருது அதிர்ச்சடைகிறாங்க, என்னடா சொல்லிட்டு இருக்கிற, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குதா, ஆமாம் அவனுடைய கதை முடிஞ்சு போச்சுது, என்ன இந்த மாதிரிக்கு துரத்திக்கிட்டு வந்தான், ஆனால் நான் வந்து இன்னொருத்தங்கிட்ட வந்து இந்த மாதிரிக்கு மாட்டிகிட்டு இருக்கிறேன், இவங்களுக்கும் கார்த்திக்கும் ஆகாத போலுக்கு, அதனால கார்த்தியை பழிவாங்கிறதுக்காக இவங்க கூட தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், ஏன்னா மருதுவுக்கு சிவனாண்டி சந்திரகலான்னு சொல்லி தெரியாதனால அப்போ வந்து முருகனுக்கும் தெரியனால அவங்க இந்த மாதிரிக்கு மொட்டையாக சொல்லி விட்டுருந்தாங்க. அப்போ உடனே மருதை வந்து சொல்லிட்டாங்க, அங்கே பாரு முருகா நீ உடனடியே அங்கேருந்து கிளம்பி வந்துரு, ஏன்னா நம்மளை பற்றின ரகசியம் வேறு யாருக்குமே தெரியக்கூடாது, ஆனால் நீ அவங்கக்கிட்ட சொல்லிட்ட, அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்பேற்பட்டவங்கன்னு தெரியாது, கார்த்திக்கு பிடிக்காதவங்களா இருந்தாலும் ஆனால் நம்ம வந்து யாருக்கிட்டே நம்ம மாட்டிடக்கூடாது, அதனால நீங்கள் வா அப்படின்னு சொல்லவும் உடனே முருகனும் அதை நம்பி வராங்க. அப்போ மருது பார்த்தோம்னா அந்த முருகன் வந்து இப்படி எல்லா விஷயத்தையும் உளறி வச்சுட்டான்னா அவனுடைய கதையை நம்ம முடிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி நினைக்கவும், ஏன்னா முருகன் மட்டும் கார்த்திகையில் கிடச்சிட்டோம்னா அவனை வச்சு இவன் நம்மளை பிடிச்சிருவான், அதனால நம்மளுக்கு எதிராக இருக்கிற ஒரே ஆதாரம் வந்து முருகன் தான், அந்த முருகனுடைய கதையை முடிச்சிட்டோம்னா இவனால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மருது நினச்சிட்டு அவங்க பார்த்தோம்னா முருகனுடைய கதையை முடிக்கிறதுக்காக கிளம்புறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து ரேவதி வந்து கார்த்தி மாமாவை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பவும், அப்போ மருது வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து வண்டியில் போகிறத அவங்க பார்க்குறாங்க. என்னது மருது வந்து வேறு எங்கேயோ தானே போகிறதா சொன்னார் அம்மா கிட்ட, ஆனால் இவர் ஏன் இங்கே போகிறாரு,
என்னாச்சு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரி என்னென்னு தெரியலையே, அவர் ரொம்ப பதட்டமாக போகிறாரு, என்ன நடக்குன்னு சொல்லிட்டு உடனே ரேவதியும் வந்து மருதுவை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ மருது சொன்ன இடத்துக்கு பார்த்தோம்னா முருகன் அங்கே வந்திருந்தாங்க. வந்ததுமே வந்து அவங்க ரேவதி வந்து அவங்க ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கவும் மருது நேராக அந்த இதுக்குள்ளே போகிறாங்க. ஒரு குடோன் மாதிரிக்கு இருக்குது. அப்போ முருகன் உடனே சொல்கிறாங்க, சாரி என்ன மன்னிச்சிருங்க, என்ன இந்த மாதிரிக்கு வந்து மாட்டி விட்டுட்டாங்க, அந்த கார்த்திகையில் மட்டும் கிடச்சிருந்தோம்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே மருது வந்து சொல்கிறாங்க, முருகா நீ உயிரோடு இருந்தேன்னா நான் மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது இது கிட்டதுமே முருகன் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சார் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் எனக்கு எதிராக இருக்கிற ஒரே ஆதாரம் நீ தான், நீ மட்டும் கார்த்திகையில் கிடச்சிட்டேன்னு வச்சுக்கேன், ஒன்றை வச்சு அவன் என்ன பிடிச்சிருவான்டா அப்படின்னு சொல்லவும் இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசுறது எல்லாத்தையுமே வந்து ரேவதி கேட்டிருந்தாங்க. கேட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா முருகனுடைய கதையை முடிக்கிறதுக்காக ஒரு கூர்மையான ஆயத்தை எடுத்துகிட்டு வரவும் அப்போ ரேவதி வந்து நிற்கிறது, ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுருது. அப்போ உடனே மருது திரும்பி பார்க்குறாங்க. பார்க்கும்போது ரேவதி அங்கே இருக்கிறத பார்த்ததுமே மருது அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ நம்ம பேசுகிறது எல்லாத்தையும் கேட்டுட்டா போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே பார்த்தோம்னா மருது வந்து அவங்க முருகனை விட்டுட்டு ரேவதி துரத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. முருகன் பார்த்தோம்னா இவன் கையில் மாட்டிக்கிட்டா அவ்வளோதான், நம்மளோட கதையை முடிச்சிடான்னு சொல்லிட்டு முருகன் பார்த்தோம்னா அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இங்கே பார்த்தோம்னா ரேவதியோட கதையை முடிக்கிறதுக்காக மருது வந்து பார்த்தோம்னா அவங்க ரேவதி தலையில் வந்து ஒரே அடி அடிச்சிருந்தாங்க. இதனால ரேவதி அப்படியே வந்து கீழே விழுந்துடவும் அடுத்தது பார்க்க வந்து முருகன் ஓடி வரும்போது அப்போ கார்த்திகையிலே சிக்கிருந்தாங்க. உடனே கார்த்தி வந்து நீ தானாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிக்கவும் உடனே வந்து பார்த்தோம்னா முருகன் வந்து எல்லா உண்மையும் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரிக்கு ரேவதி மருந்துகிட்ட மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லவும் அடுத்தது பார்த்தோம்னா கார்த்தி இந்த இடத்துக்கு ஓடோடி வராங்க. அப்போ மருதுவை போட்டு அடிக்கவும் மருது அங்கேருந்து தப்பிச்சு போகிறாங்க. ரேவதியை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகவும் அப்போ ரேவதிக்கு பார்த்தோம்னா வந்து அப்படியே அவங்க தூக்கமான ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. ரேவதி கண் முழிக்கும் போது அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வந்திருக்குமா, எங்கே பார்த்தோம்னா முருகனை அவங்க அதாவது கார்த்தியோட கஸ்டடியில் தான் இருக்கிறாங்க. மருது தப்பிச்சு போனனால மருதுவை கண்டுபிடிக்கிறதுக்காக கார்த்தியும் அதிகாரியும் வந்து தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ரேவதிக்கு என்ன நடந்துச்சு, மருது வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா, அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.